வலைத்தளங்களில ஒரு பெரிய விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு கடப்பாறையை வைத்து, அதுவும் சாமானிய கடப்பாறை இல்லை, சனாதன கடப்பாறை. சனாதன கடப்பாறை கூட இல்லை, அது ஆரிய கடப்பாறை. இந்த ஆரிய கடப்பாறையை வைத்து திராவிடத்தை பெயர்த்து எறிவேன் என்றெல்லாம் ஒருவர் RSS துணை அமைப்பானார். RSSக்கு ஒரு 25-30 துணை அமைப்பு இருக்குது. RSS பதிவு செய்யப்பட்ட அமைப்பு அல்ல. அந்த பதிவு செய்யப்படாத அமைப்பிற்கு நூற்றுக்கணக்கான துணை அமைப்புகள் இருக்கிறது. அந்த துணை அமைப்புகளிலே ஒன்று பிஜேபி. அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா பதிவு பண்ணாதான் தேர்தலில் போட்டியிட முடியும். அப்படி இருக்கிற அமைப்புகளில விஜில் என்கிற ஒரு அமைப்பு உள்ளது. அதிலேதான் போய் நம்முடைய மரியாதைக்குரிய சிறந்த பேச்சாளர், இயக்குனர் சீமான் அவர்கள் கடப்பாறை கொண்டு திராவிடத்தை வீழ்த்துவேன், அதுவும் ஆரிய கடப்பாறை கொண்டு வீழ்த்துவேன் என்றெல்லாம் பேசியிருக்கிறார். அவர் எந்த கடப்பாறை கொண்டும் வீழ்த்துவதற்கு முயற்சிக்கட்டும், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. பாரதியாரை உச்சந்தலையிலே தூக்கி வைத்து கொண்டாடட்டும். பாரதி ஒரு ஆகச்சிறந்த கவிஞன் என்பதிலே பலருக்கு கருத்து வேறுபாடு இருக்கலாம். ஆனால் எனக்கு அந்த கருத்து வேறுபாடு என்பது இல்லை. அவன் ஒரு ஆகச்சிறந்த கவிஞன். ஆரியத்தை பாடியிருக்கிறான், இந்தியத்தை பாடியிருக்கிறான், தமிழ்நாட்டை பாடியிருக்கிறான், வங்காளத்தை பாடியிருக்கிறான், சேர நாட்டை பாடியிருக்கிறான், ஏன் இஸ்லாமியர்களை பற்றி கூட ஆகச்சிறந்த பாடல்களை பாடியிருக்கிறான். இறுதியில வறுமை நேரத்தில ஆபாசத்தின் உச்சம் தொட்டு கூட அவன் பாடியிருக்கிறான். அதை யாரும் வெளியில சொல்ல மாட்டார்கள். ஆக பாரதியாரை பொறுத்தவரை ஆகச்சிறந்த கவிஞன் என்பதில எனக்கு எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. ஒரு ஆகச்சிறந்த கவிஞன் எனக்கு தலைவராக வர முடியுமா என்றால், நிச்சயமாக கவிஞர்கள் எல்லாம் தலைவராக வேண்டும் என்று சொன்னால் ரவீந்திரநாத் தாகூர் தான் இந்தியாவின் பிரதம மந்திரியாக வந்திருக்க முடியும். அல்லாமா இக்பால் தான் பாகிஸ்தானின் பிரதமராக வந்திருக்க முடியும். ஆக கவிஞர்கள் எல்லோரும் தலைவராவதில்லை, இந்த நாட்டை ஆள்வதில்லை. எனவே பாரதியை பற்றி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவன் ஒரு நல்ல கவிஞன். ஆனால் அந்த கவிஞனை பற்றி பேச போகிற இடத்துல திராவிடத்தை நொறுக்குவேன் என்று ஆரியத்தின் தாய்மடியிலே நின்று கொண்டு பேசுவதுதான் வேடிக்கையானது. முதலாவது ஆரியம் தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொள்கிறதா என்பதை சீமான் என்னை போன்ற விளங்காத ஆளுகளுக்கு சொல்லணும். நீங்கள் தமிழ் தேசியம் பேசுபவர்கள், தமிழ் தேசியமே தேர்தல் வரையறைக்குள்ள வருகிறதா என்பதே கேள்விக்குறி. தேர்தலிலே போட்டியிடுகிற யாரும் தமிழ் தேசியத்தை முன்னெடுக்க இயலாது, முடியாது. ஏக இந்தியாவை ஏற்றுக்கொள்பவன் மட்டுமே இந்த நாட்டிலே தேர்தலிலே போட்டியிட முடியும், பஞ்சாயத்து தேர்தல் உட்பட. அப்படி வாக்குறுதி கொடுத்து விட்டுத்தான் நானாக இருந்தாலும் தேர்தலை சந்திக்க வேண்டும். எனவே தேர்தல் மூலம் தமிழ் தேசியம் என்பதே ஒரு முட்டாள்தனமான பேச்சு. அதை நம்மால ஏற்றுக்கொள்ள இயலாது. இதை தாண்டி ஆரிய கடப்பாறை வைத்து திராவிட அந்த பெருங்கட்டிடத்தை உடைப்பேன் என்று சொல்வதற்கு திராவிடம் ஒரு கட்டிடம் அல்ல, அது ஒரு சித்தாந்தம். ஏன் அந்த சித்தாந்தம் உருவானது? உங்க பாணியிலே சொல்றேன். சினிமாவில
ஒரு வில்லன் இருந்தால் அந்த வில்லனை ஒழித்து கட்ட ஒரு கதாநாயகன் வருவான். கதாநாயகனுக்காக வில்லன் தோன்றுவதில்லை, ஆனால் வில்லன்களுக்காகவே கதாநாயகன்கள் தோன்றி இருக்கிறார்கள். ஆரியம் என்கிற வில்லனுக்கு எதிராக தோன்றியதுதான் திராவிடம். ஆரியம் என்கிற வில்லன் என்றைக்கு அழிகிறானோ அப்புறம் திராவிடத்திற்கு இங்கே வேலை இல்லாமல் போய்விடும். இதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் அந்த ஆரியத்துக்குள்ளே போய் உட்கார்ந்து கொண்டு அவர்கள் நடத்துகிற நிகழ்ச்சியிலே போய் நின்று கொண்டு நான் திராவிடத்தை ஒழிப்பேன் என்று சொல்வது உலகத்திலேயே கேலிக்கூத்திலும் கேலிக்கூத்தான விஷயம் அது. எனவே நண்பர் சகோதரர் சீமான் அவர்கள், நீங்கள் ஆரியத்தை தூக்கி பிடியுங்கள், அல்லது ஆரியத்துக்காக போராடுங்கள், அல்லது ஆரியத்தை வளர்க்க பாடுபடுங்கள். இதை பற்றியெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை, அக்கறை இல்லை. ஏன்னா உங்களை ஒழிச்சு கட்டுற வேலைய, உங்கள் சித்தாந்தத்தை காலி செய்கிற வேலைய நம்முடைய மரியாதைக்குரிய தாவேகா விஜய் பார்த்துக்குவாரு. அதனால அந்த வேலை எங்களுக்கு இல்லை, அவரே பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. எனவே தயவு செய்து நீங்கள் திராவிடத்தை ஒழிப்போம் என்பதை மேடைகளில் பேசுங்கள். அதிலேயும் எந்த மேடை என்பது இருக்கிறது. நீங்க இந்த தற்பு புள்ள வச்சுக்கிட்டலாம் நீங்க திராவிடத்தை ஒழித்து விட முடியாது. தற்பை புல் ஒருபோதும் கடப்பாறையாகாது. வணக்கம்.